ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, த வேர்ல்டு லாங்கஸ்ட் ஹைவே. இதை பற்றி ஆல்ரெடி நீங்கள் தான் பேசுகிறீங்களேன்னு கேட்பீங்க. எஸ், ஃபஸ்ட்டு த வேர்ல்டு லாங்கஸ்ட் ஹைவேன்னு சொல்லிட்டு நம்ம பேன் அமெரிக்கா ஹைவே பற்றி பேசியிருப்போம். செகண்ட் லார்ஜஸ்ட் ஹைவே அதுதான் இன்றைக்கி. செகண்ட் லார்ஜஸ்ட் ஹைவே இந்த வேர்ல்டு எதுன்னா ஹைவே நம்பர் 1. இது எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இதோட நீளம் எவ்வளோ பாருங்கள், 14,750 கிலோமீட்டர். ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வேறு என்ன ஸ்பெஷல் இருக்கும் சொல்லுங்கள்? ஸ்பெஷலாக வேணால் அது ஒரு தீவான தனி நாடு, இன்க்ளூடிங் நாடு ப்ளஸ் அது ஒரு காண்டினெண்ட்டும் அதே, நாடும் அதே, தனி தீவு இருக்கிறதுலே பெரிய நாடு. ஓகேவா? அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ட்ரை ஏரியா நிறையா இருக்கும் ஆஸ்திரேலியாவில். ஆமாம், பசுமையை விட ட்ரை ஏரியா எக்கச்சக்கமாக இருக்கும். அதாவது பாலைவனங்கள் ஜாஸ்தி. இது ரோட்வேஸ் பார்த்திங்கன்னா மற்ற நம்ம கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் நான் பேச போகிற அந்த ஹைவே நம்பர் 1 எப்படி இருக்குன்னா, அந்த தீவு இருக்குல்ல, தீவை ஒட்டி அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு சிட்னியில் ஆரம்பித்து திரும்பி சிட்னியில் வந்து முடியும். இது எங்கன்னா இந்த அப்படியே சீஷோரை ஒட்டி தான் அந்த ரோடு இருக்கும். ஸோ இதோட முழு நீளம் வந்து 14,750 கிலோமீட்டர் தோராயமாக. இதுதான் வந்து, அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு இது நம்பர் 1 லாங்கஸ்ட் ஹைவே, வேர்ல்டில் நம்பர் 2 லாங்கஸ்ட் ஹைவே. இது இந்த ரோடு ஹைவே நம்பர் 1. இது நம்ம பயணம் பண்ணணுன்னா மினிமம் எத்தனை நாள் ஆகும்? இது குறைச்சலாம் 15 நாட்கள் ஆகும் இதை பயணம் பண்ணுறதுக்கு. கண்டினியூஸாக ரன் பண்ணேன், எங்கேயும் நிற்காமல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அது முடியாது. ஸோ நார்மலாக ஒரு மாதம் இது நீங்கள் ஃபுல் ரவுண்டு வரணுன்னா ஒரு மாதம் ஆகும். இல்லை கொஞ்சம் லெஷராக பார்க்கலாம், கொஞ்சம் அங்கங்கே நின்று பார்க்கலான்னா 3 months ஆகும் இதை சுற்றி பார்க்குறதுக்கு. இல்லை இன்னும் பக்கத்தில் இன்டீரியர்லாம் ஒவ்வொரு மெயின் பிளேஸ்லேயும் இன்டீரியர்லாம் பார்த்துட்டு வரணுன்னா 6 மாதம் ஆகும் இதை சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறேன்னா, எங்கே இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா சிட்னியில் ஸ்டார்ட் ஆகி பிரிஸ்பேன் இருக்கிற கேரன்ஸ், அப்புறம் அங்கேருந்து டார்வின்கிற ஒரு சிட்டி, அப்புறம் அங்கேருந்து போர்ட் ஹாலண்ட், அங்கேருந்து பெர்த்துலேருந்து எக்ஸ்பரன்ஸ்னு ஒரு இடம், அதுக்கப்புறம் அடலாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதுக்கடுத்து மெல்போர்னுக்கு அடுத்து திரும்பி சிட்னி. இப்படி வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடியுது. இதை நான் ஒரு மேப்பும் உங்களோட இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கிடுங்க. இதில் வந்து முக்கியமான டேஞ்சரஸ் இடம் எதுன்னா, இந்த பிரிஸ்பேன்லேருந்து கேரன்ஸ் அப்படிங்கிற ஊருக்கு ஒரு இடம் வந்து ரொம்ப 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 டேஞ்சரான இடம். ஏன்னா அங்கே வந்து வழியில் ரொம்ப நிறைய எதுங்க இருக்காது, ஒன்லி ஹைவே மட்டும்தான். அதனால் ஓவர் ஃபாஸ்ட்டில் போவாங்க அந்த இடத்துல. கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஹைவே நிறையா இருக்குது அதில். ஸோ ஓவர் ஃபாஸ்ட்டாக போகும்போது நிறைய ஆக்சிடெண்ட். ஸோ அதில் வந்து போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். இன்னொன்று, இதை நீங்கள் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டீங்களே, நார்மலாக நம்ம வாடா ஒரு கார் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கறன்னா சான்ஸே இல்லை. அதுக்கு ப்ரிகாஷனர் நிறையா இது எடுக்கணும். என்னென்னா, நம்மளுக்கு தேவையான மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். வழியில் நிறைய இடத்துல எதுவுமே இருக்காது, வெறும் பொட்டல் வெளி தான் இருக்கும், எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. அந்த மாதிரி நம்ம பயணம் பண்ணுற வாகனத்தில் அட்லீஸ்ட் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கணும். அட்லீஸ்ட் இருந்தால் நல்லது, இல்லைனா கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்காக அட்டாச் பார்த்துட்டு இருக்கும். ஒரு சமையல் கிட்டுக்கான இது எல்லாம் இருக்கும், நம்மளே சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கணும். ப்ளஸ்ஸு நம்மளுக்கு தேவையான உபகரணங்கள், தலாணி, படுக்கை, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டால் தான் இதை கொஞ்சமாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ரவுண்ட் போயிட்டு வர முடியும். சும்மா ஒரு கார் எடுத்துகிட்டு 4 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் சுற்றி பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் இதுக்கு. ஸோ இதுக்கு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் எடுத்தால் தான் பார்க்க முடியும். ஆனால் போகிற வழியில் நிறைய லேண்ட்ஸ்கேப்பு, டெசர்ட் வரும், காடு வரும், வைல்ட் லைஃப் வரும், சீஷோர் ஃபுல்லாக வரும், நிறைய இடத்துல கோரல்ஸ் இருக்கிற சீஷோர் இடத்துல ஓடுற மாதிரி வரும். ஸோ நிறைய வியூஸ் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை நம்ம எப்படியாவது அதில் ஓட்டி பார்க்கணுன்னு. ஆனால் இதுக்கு மேலே போய் ஓட்டி பார்க்க முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனாலும் என்னைக்காவது அட்லீஸ்ட் ஃபுல்லாக சுத்த முடியணும், ஏதோ ஒரு ஸ்டெச், ஒரு சதர்ன் ஆஸ்திரேலியா ஆர்
ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஏதோ ஒரு பகுதியாவது சுற்றி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த ஷீஷோரில் கார் ஓட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வாடகைக்கும் கார் கிடைக்கும். ஸோ ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2000 கிலோமீட்டராவது பயணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் கன்னியாகுமரி டு காஷ்மீருக்கு ஃபஸ்ட்டு போகணும். அது இப்போ அதிகபட்சமாக நான் 2 இயர்ஸில் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கேயுமே தனியாக போக பிடிக்காது, ஃபேமிலியாக தான் போக பிடிக்கும். அதனால் வெயிட்டிங். என் பொண்ணு 12வது படிக்கிறது முடிச்சுட்டு அதை மாதிரி போகலான்னு பிளான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த ஹைவே நம்பர் 1ல் பயணம் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை போடுங்க. நன்றி, வணக்கம்.